நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமென். ஆமா, ஆவியானவர் கொடுத்த ஒரு அழகான பாடலை பாடிட்டு நம்ம வேத தியானத்துக்குள்ள போகலாம். அல்லேலூயா. ஆமென். எஜமானனே, என் மன்னவனே, என் மனவாளனே இயேசுவே. எஜமானனே, என் மன்னவனே, என் மனவாளனே இயேசுவே. என் மனவாளனே இயேசுவே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாமே என் கர்த்தரை பாடிடுவே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாமே என் இயேசுவை பாடிடுவே. நான் உள்ளளவும் என் தேவனையே, நான் உள்ளளவும் என் தேவனையே கீர்த்தனம் பண்ணிடுவே. கீர்த்தனம் பண்ணிடுவே. எஜமானனே, என் மன்னவனே, என் மனவாளனே இயேசுவே. என் மனவாளனே இயேசுவே. என் வாழ்வில் எஜமானன் நீரே ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மனவாளனே. என் வாழ்வில் எஜமானன் நீரே ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மனவாளனே. நாதி தேவன் என் அடைக்கலமே, ஆனாதி தேவன் என் அடைக்கலமே. அவர் என்னை தெரிந்தார் ஆனந்தமே, அவர் என்னை தெரிந்தார் ஆனந்தமே. எஜமானனே, என் மன்னவனே, என் மனவாளனே இயேசுவே. என் மனவாளனே இயேசுவே. நன்மைகளின் நாயகனே இயேசு ராஜா, நீ செய்த நன்மை எண்ணி நன்றி சொல்வே. நன்மைகளின் நாயகனே இயேசு ராஜா, நீ செய்த நன்மை எண்ணி நன்றி சொல்வே. எண்ணி மூடியா அதிசயங்கள், எண்ணி மூடியா அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அற்புதம் செய்தே, ஆராய்ந்து முடியாத அற்புதம் செய்தே. எஜமானனே, என் மன்னவனே, என் மனவாளனே இயேசுவே. எஜமானனே, என் மன்னவனே, என் மனவாளனே இயேசுவே. என் மனவாளனே இயேசுவே. ஆமென். 44:1
பின்பு அவன் தன் வீட்டு விசாரக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு போகத்தக்கதாக பாரமாய் தானியத்திலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடி அவன் செய்தான். அதிகாலையில் அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டி கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான சிருஷ்டினால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களுடைய சொல் என்றான். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். இதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நைட்டு மதியம் விருந்து நடக்குது, நைட்டு அங்கே தங்கிடுறாங்கங்க. நைட்டும் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அங்கே தங்க வச்சுக்கிறாரு இல்லைங்களா? தங்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, காலையில் அதிகாலையில் அனுப்புறாரு. இவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படியே நான் அப்படியே சொல்கிறேன். நான் வேலைக்காரங்க விசாரணைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, பாருங்க தானியம் அதாவது இவ்வளோ அளவு, இவ்வளோ காசு, எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அவ்வளோ காசுக்கு தான் தானியம் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் எப்போ வாங்கினாங்களோ யோசிப்பு பார்த்தாரோ அப்போலேருந்து அப்படி கொடுக்கவே இல்லை. அவங்க கொடுத்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி தானியத்தை கொடுக்கவே இல்லை யோசிப்பு. நிறைய 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 காசையும் கொடுத்து அமிச்சிடுறாரு, தானியத்தையும் கொடுத்து அமிச்சுன்னுக்கிறாரு. யோசேப்பு பார்த்ததுலேருந்து அவங்க சகோதரருக்கு இப்பயும் அப்படியே சொல்கிறாரு, நிறைய எவ்வளோ உங்களால் தூக்கின்னு போக முடியுமோ அவ்வளோவும் என்ன பண்ணு, 11 பேனுக்கு கொடுத்துட்டு அவங்க காசை அதுலேயும் போட்டுட்டு அனுப்பி வை. ஆனால் என்னுடைய வெள்ளி கிளாஸை என்ன பண்ணு, சின்ன பென்னிமின்னை பேக்கில் வச்சு அமுச்சு விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணு, பின்னாடியே போயிட்டு அவங்களெல்லாம் பிடிச்சி, நாங்கள் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சோம், நீங்கள் இவ்வளோ கெட்டது செஞ்சுருக்கிறீங்களே எங்களுக்கு, நீங்கள் எதனா திருடுனாக்கா எங்கள் ராஜாவுக்கு தெரியாதா ஞான சிருஷ்டியில், இதை மாதிரி அநியாயம் செஞ்சுக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு போய் கேளு. இப்போ என்னன்னு கேட்டாக்கா, எங்கள் ராஜா குடித்த வெள்ளி டம்ளரை காணும், நீங்கள் தானே நைட்டு அங்கே இருந்துட்டு போனீங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் தான் காணும் அது அப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன். எப்படி யோசித்து சொல்லி கொடுத்தாலும் அதே டைலாக் போய் சொல்கிறான் அங்கே. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் அதை செய்யலை இல்லையா, அதனால் தைரியமாக என்ன சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எங்கள் பேக்கெல்லாம், நாங்கள் நன்மைக்கு இது தீமைலாம் நாங்கள் செய்ய மாட்டோம், நீங்கள் செக் பண்ணிங்க, நீங்கள் செக் பண்ணி அதை மாதிரி எங்ககிட்ட எது இருந்துச்சுன்னாக்கா நீ என்ன பண்ண, நீ அவனை கொன்னே போடுங்க, செக் பண்ணிவிட்டு அந்த வெள்ளி கிளாஸு யார் பேக்கில் இருக்குதோ அவனை கொன்னே போடுங்க, அவனை கொல்றது மட்டும் இல்லை, நாங்களாம் நமக்கு அடிமையாகவே இருக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எடுக்கலைல்ல, அதனால தைரியமாக சொல்கிறாங்க. இவர் யாக்கோபு திடீர்னு வந்தது தெரியாமல் சொல்கிறாருல்ல, அதை மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பாவம் பார்த்தா அதே சரி ஆகட்டும் அப்படின்னு பார்த்தாக்கா கரெக்டாக எங்கே இருக்குது, படிக்கும் போது எத்தின் வாட்டி படித்தாலும் அந்த இடம் பக்கு பக்குன்னு இருக்கும் மனசு. பார்த்தா கரெக்டாக என்ன அது பென்யமீன் பேக்கில் இருக்கணுமா அது. ஐயோ 10 பேரும் சட்டையை பிச்சுக்கின்னு அழுதுன்னு தலையில் அடிச்சுக்கின்னு போகிறானுங்க யோசேப் கிட்ட. மறுபடியும் நம்ம தம்பி அவங்ககிட்ட கொடுக்கணுமோ, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படி இதை சொல்லின்னு இருப்பானுங்க. டே நிச்சயமாக சொல்கிறோம்டா, நம்ம தம்பி ரத்தப்படி தாண்டா நம்மளை இப்படியெல்லாம் செய்யுது, 100% அப்பயும் அதை சொல்லியிருப்பாங்க. அழுதுட்டு போகிறானுங்க, அழுதுட்டு ஓடிப்போய் என்ன சொல்கிறானுங்க, ரூபன் யூதா சொல்கிறான், நாங்கள் எங்கள் நீதியை எப்படி விளங்க செய்வோம், எங்கள் உண்மையை நாங்கள் எப்படி தெரிய வைப்போம் உங்களுக்கு, ஏன்னா உங்கள் வெள்ளி கிளாஸு என் தம்பி பேக்கில் இருக்குதே, ஆனாலும் இதை நாங்கள் செய்யலை அப்படின்னு இந்த உண்மையும் நீதியும் நாங்கள் எப்படி உங்ககிட்ட நிரூபிக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு விஷயத்தெல்லாம் சொல்கிறானுங்க, மாற்றி மாற்றி 2 பேரும் சொல்கிறானுங்க. யூதா என்ன சொல்கிறான், என்னை என் தம்பியை எங்கள் அப்பா கிட்ட கொடுக்கலனாக்கா அந்த குற்றம் என்ன சுமருன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா அனுப்ப மாட்டேன்னு சொன்னார், எவ்வளோ எங்கள் அப்பா சொன்னார், நாங்கள் தான் முன்னே நின்று என் தம்பி கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூதா என்ன பண்ணுறான் சொல்கிறான், இது மாதிரி எங்கள் அப்பா எங்கள் தம்பி மட்டும் எங்கள் கூட வரலன்னு தெரிஞ்சா அந்த ஸ்பாட்லேயே எங்கள் அப்பா இறந்துருவார்
எங்கள் அப்பா துக்கத்தோடு மறிக்கணும்னா அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது, தயவு செஞ்சு என்ன அடிமையாக வச்சுக்குங்க, எங்கள் தம்பி அனுப்புங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. 11 பேர் என்ன பண்ணுறாங்க, காலில் யோசேப்புக்கிட்ட அழுறாங்க. என் தம்பி, அவங்க தம்பியை அவனுக்கு விட்டு கொடுக்கல. இதை டெஸ்ட் பண்ண தான் யோசேப்பு வேணுனே செய்கிறாரு. இது வேணுனே செய்கிறாரு. அவ்வளோ கொடுமையாக நம்மளை விற்று போட்டானுங்களே, நம்ம அவ்வளோ கதறி அழுது கெஞ்சு கூட நம்மளை விற்று போட்டானுங்கள, அதை மாதிரி நம்ம தம்பியும் செய்வானுங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. அவங்க ஃபஸ்ட்டு டைமே நம்ம தம்பிக்கு இப்படி செஞ்சதுனால தாண்டா நம்மளுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லும் போதே அவங்க மேலே கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வருது, ஓ இவனுங்க திருந்தி இருக்கானுங்க அப்படின்னு. இப்போ பென்யாமீனை விட்டு கொடுக்காம அவனுங்க 10 பேரும் என்ன பண்ணுறானுங்க, அவர்கிட்ட எங்களை வேணால் அடிமை வச்சுக்கோங்க, எங்களை வேணால் கொண்டு போடுங்க, என் தம்பியை அனுப்பிடுங்க, என் தம்பி இல்லைன்னா எங்கள் அப்பா மறிச்சிடுவார் அப்படின்னு அவங்க உண்மையான ஒரு மனமாற்றத்தில், உண்மையான அவங்க தப்பை உணர்ந்து உண்மையாக அவங்க செஞ்சதை யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அறிகிறாரு, தெரியுது அவருக்கு. அல்லேலூயா. அதை மாதிரி நம்ம அங்கே பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்ம தியானிக்கும் போது ரொம்ப இல்லைங்களா கஷ்டமாக இருக்கும். அது அவங்கள டெஸ்ட் பண்ண தான் யோசிப்பு அதை அப்படியெல்லாம் செய்கிறாரு. அவங்க உண்மையாகவே நிஜஸ்தராக இருக்காங்களா இல்லை அவங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் யோசிப்பு இதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் யோசிப்புக்கு தெரியுது இது உண்மையான மனமாற்றம் தான், உண்மையாகவே நம்ம தம்பியை அவங்க நேசிக்கிறாங்க, நம்ம அப்பாவை நேசிக்கிறாங்க அப்படின்றத யோசிப்பு என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. 44 நம்ம அதை பார்க்குறோம். இல்லையா? ஆமென். 45 அப்பொழுது 45:1 அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கம் முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவனிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். தேசத்தில் இப்போது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்திலே போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்திலே வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவரோடும் கோசை நாட்டிலே வாசம் பண்ணி என் சமூகத்திலே இருக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கே அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உடைய குமாரன் யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். இங்க நீ எனக்கு துரைத்தனம் பண்ணுவியா, நீ எனக்கு எச்சமானா இருப்பவா, நாங்கள் உமக்கு அடிமையா அப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்கள காக்க, உங்கள் வம்சத்தையே காக்க தான் தேவன் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அமைச்சிருக்கிறாரு. நீங்கள் விற்று போடலை, கர்த்தர் என்ன
அனுப்பியிருக்கிறாரு. அதனால் நம்ம அனுப்பிட்டோமே, நம்ம இதை செஞ்சோமே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, மன கஷ்டப்படாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஆறுதல் சொல்கிறாரு யோசேப்பு அண்ணன்களுக்கு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தர் தன்னை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறாரு அப்படின்ட்டு தன் தகப்பனார்கிட்ட போய் சொல்கிறாரு. எகிப்து தேசத்து முழுவதுக்கும் அதிபதியாகவும் பார்வோனுக்கு என்ன பண்ணுறாரு, கர்த்தராகவும் கர்த்தர் இங்கே என்னை வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி, நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே வந்து இருங்க, நான் உங்களை இன்னும் 5 வருஷம் மகா கொடிய பஞ்சம் இருக்குது, நான் உங்களை காப்பாற்றுறேன். யோசேப்பு சொல்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு அழகாக தெரியுது, நீங்கள் என்ன அனுப்பலை, கர்த்தர் என்ன இங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறாரு, செய்து கொடுத்து அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லை, 45:14 தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின்பு அவன் சகோதரர்கள் அவனோடே சம்பாஷித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு துவக்கத்தில் எவ்வளோ வேதனைகள், கஷ்டம், கண்ணீர், வெளியில் சொல்ல முடியாத அநேக வருத்தங்கள், வேதனைகள் இருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூர்ணமான மகிமையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமாகவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, முடிய செய்கிறாரு இல்லைங்களா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் நடந்து வர பாதைகளில் எவ்வளோ வேதனைகள், கஷ்டங்கள், வெளியே சொல்ல முடியாத சஞ்சலங்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்காங்க, கர்த்தர் நம்மோட இருக்காங்க. அவர் எந்த நோக்கத்தோடு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, எந்த நோக்கத்தோடு நம்மளை பேர் சொல்லி அழைத்தாங்களோ, அதை நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேற்றுவாங்க. அது சம்பூர்ணமான சந்தோஷமும் சமாதானமும் ஜெயமாகவும் மகிமையாகவும் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதை மாதிரி தன் தம்பியை, தன் அண்ணன்களை எல்லாரையும் கழுத்தை கட்டி பிடிச்சி அழுது அவங்கள என்ன பண்ணுறாரு, சமாதானப்படுத்துறதாங்க நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். அதை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அப்படியே 45:23 அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேலே எகிப்தின் உச்சதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேலே தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதீர்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபிடத்திலே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. அவன் இருதயம் மூச்சடைத்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவியை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. ஆமென். அப்போது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், ஏசப்பா பாருங்க, எவ்வளோ மகிமையான காரியத்தை. தன் மகன் ஒரு மிருகத்தால் கொல்லப்பட்டு அந்த சரீரம் கூட கிடைக்காம செத்து போனதா இருந்தாலும் கர்த்தர் அவன் என்ன பண்ணல, தூஷிக்கல. கர்த்தரை கேள்வி கேட்கல, ஏன் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கல. கேட்டதான் வேதத்தில் இல்லை. துக்கத்தோட நான் மறிப்பேன் தான் இருந்தாரு. ஆனால் கர்த்தர் அன்பையும் சர்வ வல்லமுடைய தேவனையும் வல்லமையும் அவர் சந்தேகப்படலை. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு, சிமையோனையும் கூட்டிட்டு பென்யாமீனையும் கூட்டிட்டு வருவ, என் சர்வ வல்லமுள்ள கர்த்தர்
அந்த அதிகார கண்ணில் தயை கிடைக்கும்படி செய்வாருன்னு சொல்லி அனுப்புறாரு யாக்கோபு. அதே மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணுறாரு, சிமியனை மட்டும் இல்லை, பென்யாமீனை மட்டும் இல்லை, தன் மகன் மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டான் அப்படின்னு துக்கத்தில் இருந்த அந்த வேதனையை நீக்கி, உன் புள்ள மிருகத்தில் அடித்து கொல்லப்படலப்பா, அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியே உன் புள்ள யோசேப்பு தான், அவனே நீ பார்க்க போகிற அப்படின்ற மகிமையை எப்படி விசுவாசித்து சர்வ வல்லமையுள்ள தேவன்ட்டு யாக்கோபு நினச்சிட்டு இருந்தாரோ, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் எல்லாம் முடியுன்றத யாக்கோபு என்ன பண்ணாரு, யாக்கோபுக்கு தெரியும். அவர் அதை விசுவாசிச்சதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, யாக்கோபு ஜீவனை உயிர்ப்பிக்கிறாரு. அல்லேலூயா, ஆமே. நம்ம தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுங்க. அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவன் கர்த்தர் நமக்கு என்ன அனுமதிச்சாலும் அது நம்ம நல்லதுக்காக, நம்மளுடைய மேன்மைக்காக. அதனால் வாழ்வோ சாவோ, தாழ்மையோ வெறுமையோ, மரணமோ ஜீவனோ, எதுவாக இருந்தாலும் நம்ம ஏசப்பா அன்பை சந்தேகப்படக்கூடாது, அவர் வல்லமையை நம்ம சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.